வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். அதாவது இந்த வருஷம் முடிய போகுது. இன்னும் 2 செஷன் தான் இருக்குது. இந்த 2 செஷனாவது ஒரு பாசிட்டிவாக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர், ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லணும். சான் ஏர்னா முளம் ஜருகுது, அந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர். லைக் நியர்லி நீங்கள் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது 26,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை நாங்கள் அதையும் உடச்சி காட்டுவோம் அப்படின்ட்டு அதையும் உடச்சி காட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் குரூசியல் சப்போர்ட் எங்கே இருக்குது, அந்த குரூசியல் சப்போர்ட் வாங்கிட்டு ஜனவரி சீரீஸ் மேலே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து டிசம்பர் சீரீஸோடைய செட்டில்மெண்ட் டே. அப்படிங்கும்போது நாளைக்கு சம் வலாட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு, அதாவது ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்ன ஸ்டாக்கு, அதாவது டெலகிராம் சேனலில் கூட போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மிட் கேப் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டு பொறுத்தவரையும், அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து, அதாவது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறனால ஜனவரி 26 அன்னைக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது வித் நெகட்டிவ் பயாஸில். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு மார்னிங் சம் ஹாட் நியூஸ்லாம் வந்துச்சு. அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்து அதாவது அந்த பீஸ் ஸ்டாக் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் போர் பண்ணிக்கல, ரஷ்யாவும் உக்ரைன் தான் போர் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதை சொல்லக்கூடாது, ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் தான் அதை சொல்லணும். அவர் சொன்னார்னா அது வந்து இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் இவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்து ஓகே நாங்கள் வந்து பீஸ் ஸ்டாக் பேசிகிட்டு இருக்கிறோம்னு இவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர, ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இது வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்குது இந்த பாரு. ஓகே, அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் 0.7% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.4% நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 40 பாயிண்ட்ஸ் டு 20 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் க்ரீனுக்கு கூட போச்சு நம்ம மார்க்கெட்டு. அதாவது 26,050 ஓப்பன் ஆகிட்டு 26,100 போச்சு. மறுபடியும் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் நியர்லி வந்து 25,920 இன்னைக்கு லோ மார்க் பண்ணிட்டு 25,950 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலேயே வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். நியர்லி வந்து 59,100 வந்துட்டு லோ வந்து பார்க்கும்போது 58,800, ஃபைனலாக வந்து 58,950 அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. சென்செக்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஃபைனலாக 345 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, 0.41%, 84,695 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது, 0.38%, 25,942 வந்து செட்டில் ஆயிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஈச் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.5% to 1%. ருப்பி இன்னைக்கு வந்து 89.98 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஃப்ரைடே வந்து 89.85 வந்து செட்டில் ஆயிருச்சு. ஸோ 13 பைசா வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.13 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98, க்ரூட் ஆயில் $61. இந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போ யாருமே வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை. கமாடிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு எப்படி ஏறுது, சில்வர் எப்படி ஏறுது, அவ்வளோதான். முன்னெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு யாரும் கேர் பண்ணிக்காத ஒரு அசட் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிட்காயின் $87,970 அரௌண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற போஸ்ட்மார்ட் போட்டு முக்கியமான நியூஸ், ஐஐபி டேட்டா வந்துருக்குது. 2 இயர்ஸில் இல்லாத ஒரு ஹை ஐஐபி டேட்டா வந்துருக்குது. அதாவது 6.7% வந்துருக்குது. ப்ரீவியஸ் வந்து 0.4%. இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4%. ஆனால் சூப்பரான ஒரு ஐஐபி டேட்டா வந்துருக்குது. ஆஸ்திரேலியா வந்து
2026 ஜனவரியிலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் எல்லாமே வந்து ஸ்கிராப் பண்ணிட்டதா ஒரு மெசேஜ் வந்துருக்குது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சில்வர் வந்து செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங் நியர்லி வந்து ஹைலேருந்து 7% நியர்லி டவுன் ஆகிருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இது வரையும், அதாவது MCXல பார்த்தோம் அப்படின்னா 2,55,000 இருந்தது. இப்போ வந்து 2,35,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து ஹைலேருந்து 2% டவுன் ஆகிருக்குது. அது என்ன டாலர், இப்போ வந்து அந்த டாலர் இறங்குச்சு அப்படின்னா எது வரையும் வரலாம் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் சார்ட்டில் நான் சொல்லிடுறேன். LNT வந்து 15,000 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. DAC 79,000 crore வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிஃபென்ஸ் செக்டரில் வந்து ப்ரப்போசல் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் டிஃபென்ஸ் செக்டருக்கு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு FIS டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:20க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. 2,760 crore வந்து FIS வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து 2,650 crore வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மற்ற மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த் இல்லை. 26,200 சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. அந்த 26,200 ஐ திங்க் லாஸ்ட் ஃப்ரைடே வந்துச்சு. அங்கேருந்து இப்போ வந்து 25,900 வந்துச்சு. இப்போ இருக்கிற சப்போர்ட் 25,840 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 25,700 to 750. இது வந்து ரொம்ப ரொம்ப குரூசியல் சப்போர்ட். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் நிஃப்டி வந்து ஒரு வேளை 26,000 வருது, 26,050 போகுது அப்படின்னா அந்த லெவலில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வித் டைட் ஸ்டாப் லாஸ். உங்களால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஹையர் லெவலில் வரும்போது, அதாவது 26,000 ஸ்பாட் வருது, 26,050 வருது ஸ்பாட்டு அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அதே மாதிரி லோவர் சைடு வரும்போது 25,900க்கு கீழே போகுது அப்படின்னா 840 தென் 750 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நமக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, அந்த பவுன்சிங் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டோடைய டாலர். இப்போ கோல்டு பொறுத்த வரையும் $4,400 மேலே போயிட்டு இப்போ எவ்வளோ ஹை மார்க் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை $4,550. ஓகேங்களா? $4,550 மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து $4,460 இருக்குது. இப்போ இது ஒரு வேளை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸாக வந்த ஹை $4,400ங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இறங்குது அப்படின்னா இந்த இடம் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. $4,400 கீழே கோல்டு வந்து போகக்கூடாது. அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கோல்டை பொறுத்த வரையும். பாருங்க, காலையிலேருந்து கோல்டோடைய MCX ரேட்டு நியர்லி வந்து 1,45,000 இப்போ 1,38,000 வந்துருச்சு. இது வந்து லைக் சில்வர் பொறுத்தவரையும் 2,55,000 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2,36,000. ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் இப்போ நிஃப்டி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, 26,000 காலில் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 26,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது 26,020, 25 மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ரேலி வரும் 26,050. பட் ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. மோஸ்ட்லி இப்போ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 26,000 மேலே க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேங்களா?
பட் நான் இப்போ என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்து தான் நான் சொல்கிறேன். ஸோ 26,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 59,000 காலில் ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 59,000க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 27,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையும். மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 13,700 கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கிளியராக இல்லை மிட் கேப் நிஃப்டி. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இது மூணுமே என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா கால் சைடு தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 26,100லேருந்து 25,920 வந்துருக்குது இன்னைக்கு. இது வந்து ஹவர்லி சார்ட்டு. ஒருவேளை இது வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 26,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த 25,900க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,830 வரையும் வரும். அதனால் இது வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்காங்க. ஹையர் லெவலில் காசியஸாக இருங்க நிஃப்டியை பொறுத்தவரையும். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 59,100. பட் இது வந்து கேர்ஃபுல்லான ஏரியா. ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள் கால் ஆப்ஷனை. ஓகேங்களா? இதுதான் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,850 தென் 58,800. 800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 700 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஒரு பவுன்சிங் ஸ்டாக் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அது பவுன்சிங் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து தான் நான் வந்து பவுன்சிங் ஸ்டாக்காக நான் சொல்லியிருந்தது. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இது வந்து டே கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ஸ்டாக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,240 rupees. இது வந்து அக்டோபர் மந்த் வந்துருக்கிற லோ. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், டிசம்பர் 8th அன்னைக்கு ஒரு லோ வந்துருக்குது, டிசம்பர் 18th அன்னைக்கு ஒரு லோ வந்துருக்குது. ஸோ இந்த லோ வந்து இந்த ப்ரீவியஸாக அந்த லோ வந்து பிரேக் பண்ண கிடையாது, கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 2,320 இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 2,450ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் 2,600. பட் இது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2,240 rupeesங்கிறது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா யாருக்கு தெரியும், 2,000 ரூபா வந்தாலும் வரலாம். அதனால் இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 2,240 rupees ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிக்ளைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா 2,450 2,600 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஹுண்டாய் மோட்டார்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.